கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2வது வசனம். 3 யோவான் வசனம் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோவான் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை அல்லது இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்றால், அந்த முந்தின வசனமாகிய முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கின்ற பிரியமான காயுவுக்கு என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த யோவானுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறதான காயு என்கிறதான இந்த சகோதரனுக்கு எழுதுகிற வார்த்தையில் யோவான் சொல்லித்தருகிறது என்னவென்றால், உன் ஆத்துமா வாழ்வதைப் போல என்று இங்கே குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த ஆத்துமா எப்படி வாழ்கின்றது என்பதை முதலிலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆத்துமா ஒரு மனிதனுக்குள்ளாக சுகமாக வாழ்கின்றது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் சிந்தின இரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல். காரணம் என்னவென்றால், ஆத்துமாவிலே வருகின்றதான மீட்பு, விடுதலை என்பது சரீரப்பிரகாரமான முயற்சிகளை சார்ந்த ஒன்று அல்லவே அல்ல. இன்றைக்கு அநேகர் நினைக்கின்ற வண்ணமாக நாம் தான தர்மங்களை செய்வதன் மூலமாய், நற்கிரியைகளை செய்வதன் மூலமாய் ரட்சிப்பு என்பது நமக்கு கிடைத்து விடுமா என்றால் இல்லவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இதே யோவான் நற்செய்தி நூலிலே நாம் இறுதியாக படிக்கும் பொழுது தோமாவை பார்த்து ஆண்டவர், நீ கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன கடவுள், அதற்கு பிறகு வருகின்ற வசனங்கள் இப்படி குறிப்பிடப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவைகளெல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. மற்றபடி ஏன் அவை எழுதப்படவில்லை என்பதற்கான விளக்கமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது, 30வது வசனம், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு 31வது வசனம், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அற்புதங்கள் அதிகமாய் ஆண்டவர் செய்தும் கூட அந்த அற்புதங்களையெல்லாம் சொல்லாமல் குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் எழுதுவதற்கான நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய விருப்பம் என்ன? கடவுளை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் செய்கின்றதான அற்புத அடையாளங்களை பார்த்து அவர் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அற்புத அடையாளங்கள் நிகழ்த்துவது மட்டும் கடவுளுடைய செயல் அல்லவே அல்ல. பிசாசானவன் கூட அநேக அற்புதங்களை செய்ய முடியும். அதற்கான வேதத்தின் சான்றுகள் நிறைய இருக்கிறது, நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே மிக முக்கிய நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதர்களும் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி. அப்படி நித்திய ஜீவன் என்பது, ரட்சிப்பு என்பது எங்கே உண்டாகிறது? யார் மூலமாய் உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவை அறிவதின் மூலமாய் உண்டாகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிவதின் மூலமாய், அவருடைய பாடு, மரணங்கள், உயிர்த்தெழுதலை
விசுவாசிப்பதின் மூலமாய் அந்த நித்திய ஜீவன் என்கிற ரட்சிப்பு நமக்கு எங்கே உண்டாகிறது என்றால் சரீரத்தில் அல்ல, ஆத்மாவிலே உண்டாகிறது. அப்படி ஆத்மாவிலே அந்த ரட்சிப்பு வரும் பொழுது ஆத்மா என்ன செய்கிறது என்றால் நான் கடவுளுடைய பிள்ளை என்கிறதான உறுதியை அது பெற்றுக்கொள்ளுகிறது. கடவுளுடைய பிள்ளை என்கிறதான உறுதியை ஆத்மா பெற்றுக்கொண்டவுடனே ரட்சிப்பின் சந்தோஷம், கடவுள் கொடுக்கிற சமாதானம் அந்த இருதயத்திற்குள்ளாய் அல்லது ஆத்மாவிற்குள்ளாக வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த மனிதனுடைய ஆத்மா செல்வ செழிப்பாய் இருக்கின்றது. அது உலகத்திலே நடக்கின்ற எந்த காரியத்தை குறித்து கலங்காது, பயப்படாது. ஏனென்றால் அது ஆத்மா இந்த உலகத்திற்கு அடுத்த காரியத்தை அல்ல, பரலோகத்திற்கு அடுத்த காரியத்தில் அது நிறைந்து இருக்கிறபடியினால் கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய அந்த கிருபையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை அது ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த உலக பிரகாரமான பாடுகளும் வேதனைகளும் அவைகளுக்கு ஒரு பொருட்டாக தெரியவே தெரியாது. காரணம், இதெல்லாம் அநித்தியமானவைகள். ஆத்துமாவில் உண்டாகிற ரட்சிப்பு நித்தியமானவைகள். அதுதான் அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவாய்தான் இங்கே யோவான் சொல்லுகின்றார், பிரியமானவனே, உன் ஆத்மாவிலே நீ எப்படி செழித்து சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அதே வண்ணமாக மற்ற எல்லாவற்றிலும் சரீர பிரபாரமாகவும் இந்த உலகத்தில் நீ சுகமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? நாம் உயிரோடு இருக்கும் வரையிலும் இந்த சரீரத்தில் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு மிக முக்கியமானவைகள். இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் சுகமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், ஜெயத்தோடு கூட வாழ வேண்டும். இதெல்லாம் நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆகவே தான் இங்கே யோவான் தன்னுடைய நிருபத்தில் தன்னுடைய பிரியமான காய்வுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நாம் சுகமாயிருப்பதை கடவுள் விரும்புகிறார். நாம் சுகமாயிருப்பதை கர்த்தருடைய வேதம் உறுதி செய்கின்றது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆத்மா செழிப்புற்றிருப்பதைப் போல நீங்களும் நானும் சரீரத்திலும் நிச்சயமாக சுகமாயிருப்பதற்கான கிருபையை கடவுள் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் நல்லவராக இருக்கின்றார். தம்மை தேடி வருகிற ஆத்மாவிற்கு கர்த்தர் நல்லவர் என்று எழுதியிருக்கிறது. தம்மை தேடுகிறவர்களை அவர் இக்கட்டுகளிலும் இடுக்கண்களிலும் இருந்து விடுவிக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் ஆத்மாவை மட்டும் குறித்து கவலைப்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், பிணியாளிக்கே வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமாயிருப்பவருக்கு அல்ல என்று. அப்படியானால் கடவுள் ஒத்துக்கொள்ளுகின்றார். உனக்கு இருக்கிறதான தேவைகளிலே, உனக்கு இருக்கிறதான கஷ்டங்களிலே, நெருக்கடிகளிலே ஆண்டவருடைய ஒத்தாசை உனக்கு மிக மிக அவசியம் என்பதை கடவுள் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆத்மாவில் எப்படி மகிழ்ந்திருக்கிறோமோ, சுகமாயிருக்கிறோமோ, அதே வண்ணமாய் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு எல்லைகளிலும் நாம் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபையை நிச்சயமாய் கடவுள் தருவார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை சரீரத்தில் காயங்கள், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்களோடு கூட இன்று நாம் காணப்படுவோமானால் இணைந்து செபிப்போம். கடவுள் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து தாங்குகிற கடவுள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிற கடவுள், எங்கள் சரீர பிரகாரமான இந்த உலக வாழ்க்கையிலும்
நாங்கள் சுகமாய் வாழவும் ஆசீர்வாதமாய் இருக்கவும் எங்கள் சரீரத்தில் எந்த வியாதியுமின்றி வறுமையின்றி பிரச்சனையின்றி குடும்பங்களிலே நாங்கள் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உண்மையல்லால் எங்களுக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன கடவுள் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையை தந்து எங்கள் ஆத்துமா வாழ்வதைப் போல நாங்கள் எங்கள் வாழ்வின் மற்ற எல்லா பகுதிகளிலும் சுகத்தோடு இருக்க வாழ்ந்து இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கின்றேன். இன்றைக்கும் கர்த்தாவே, பலவிதமான நெருக்கடிகள் பாடுகளில் கஷ்டத்திற்குள்ளாக வியாதியின் ஆண்டவரே கர்த்தாவே படுக்கையில் இருக்கின்ற அல்லது சுவாமி இன்னும் பலவிதமான இன்னல் துன்பத்தில் கண்ணீரின் பாதையில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்கு, தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாக இறங்கி அற்புதங்களை செய்ய வேணும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மா எப்படி இன்புற்று வாழ்கின்றதோ அதே வண்ணமாய் தன் சரீரப்பிரகாரமான காரியங்களிலும் மது பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்து இருக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.